இன்னைக்கு கோர்ட்டில் பேசுனதில் முக்கியமாக 2 விஷயம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும். முதல் விஷயம், ஒரு குழந்தையோட டெத்தை வச்சு தான் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் அப்படின்னு உள்ளே போகையில் குழந்தை சாகிற அன்னைக்கு கூட சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கையிலேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரேபிஸ் நோய் இருக்கிறவங்களால தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன காரணத்துக்காக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. 2வது, தெருவில் நிற்கிற நாய்க்கு சாப்பாடு வைக்கிற ஃபீடர்ஸால தான் அந்த நாய்க்கு மனிதர்கள் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கையும் கொஞ்சம் பாசமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அங்கே பேசப்பட்டது. ஒரு நாய்க்கு வருஷத்துக்கு 18,250 ரூபாய் ஃபீட் பண்ணுறதுக்கான செலவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எப்படியாப்பட்ட கணக்கு அப்படின்றது தெரியலை. என்னை பொறுத்த மட்டும் தெருவில் இருக்கிற அந்த ஜீவன்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக சமைச்சு போட தேவையெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற மிச்சம் மீதியை நம்ம அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்தோம் அப்படின்னாவே மீதச்சோரை சாப்பிட்டு அந்த தெருவுக்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு பாதுகாப்பும் கொடுப்பாங்க. 2வது, அந்த தெருவில் இருக்கிற மக்கள் அனைவரையுமே இவங்க ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பாங்க. இது என்னுடைய கருத்து. இதில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற, அதாவது ரேபிஸ் நோய் வந்த நாய்களை கொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது தாராளமாக செய்யலாம். ஏன்னா குணப்படுத்த முடிஞ்ச நோய் அப்படின்னா அதை குணப்படுத்திடலாம். ஆனால் குணப்படுத்தவே முடியாத நோயோடு இருக்கிற நாய்களால் மனித உயிருக்கு ஆபத்து அப்படிங்கையில் நமக்கு மனித உயிர் தாங்க முக்கியம். அதனால் அந்த நாய்களை என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். ஆனால் அதே வேளையில் அமைதியாக போட்டதை சாப்பிட்டு ஒரு ஓரமாக படுத்திருக்கிற நாயை நாம் கொல்றது நியாயமா? பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பரிமாறப்பட்ட மீத செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த கமெண்ட்டை படித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.